என்னம்மா பண்ணிட்டீங்க? காலையில எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வந்து சாமி கும்பிட்டாச்சு. மசாலாவெல்லாம் பாருங்க எல்லாமே ரெடியாக இருக்குது. 1 கிலோ மசாலா ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. குழம்பு தூள் ரெடி பண்ணணும். எல்லா மசாலா இருக்குது. இன்னும் வந்து நம்ம மசாலா போட்டதை அடுக்கணும் ரேக்கில் ஃபுல்லாக. இப்போ வந்து தீபம் போட்டாச்சு. எப்போயுமே காலையில் எழுந்திரிச்சு 5 தீபம் போட்டுருது. பிரம்மமுகூர்த்தத்தை நினச்சி தீபம் போடுங்க, ரொம்ப விசேஷமாக இருக்குது. நான் அப்பாதே சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன். இப்போ வந்து தீபத்தை மலை ஏற்றலான்னு வந்தேன். சரி மலை ஏற்றி விட்டு நம்ம சமையல் வேலையை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு. அதனால் வாங்க வெளியில் கோலம் பாப்பா எப்படி இப்போ வந்து பாப்பா சூப்பராக கோலம் போட்டு பழகிடுச்சு. கீழே 3 நாள் குறுக்குச்சு. இப்போ சூப்பராக போட்டாச்சு. நடங்க பார்க்கலாம். உருளைக்கிழங்கு போட்டு சாம்பார். இன்னைக்கு முருங்கைக்கீரை சாம்பார் வைக்கிட்டாமா. அன்றைக்கி வச்சும் பாரு, அது சூப்பராக இருந்துச்சு. அந்த மாதிரி வச்சு நேற்று ஒரு கத்திரிக்காய் மேலேருந்து பிடிங்கிட்டு வந்துவார். அதை போட்டு கொஞ்சம் முருங்கைக்காய் போட்டு காரக்குழம்பு வச்சுட்டு முருங்கைக்கீரை பொரியல் பண்ணிடலாம். ரசம் இருக்குது போதுமா? இன்றைக்கி அது மாதிரி பண்ணிடலாம். பாப்பா கோலத்தை போடுறேன். கோலம் ஸ்டார் போட்டு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. தாமரைப்பூ போடுது. தலைக்கெல்லாம் தாமரைப்பூ போட்டுச்சு. நேற்று தாமரைப்பூ உங்கள்கிட்ட காட்டாமல் விட்டுட்டேன். பூ பறிச்சிடலாம். கொய்யாக்கணக்கு பறிச்சிட்டியா? அப்போ 2 பூ பறிச்சிட்டு போனேன். அப்புறம் அங்கேயே முருங்கைக்கீரை, அந்த வீட்டில் முருங்கைக்கீரை வச்சுருக்கோமா, அங்கேருந்து தூங்கிட்டு முருங்கை கொஞ்சம் வெட்டி விட்டேன். குப்பெல்லாம் வெட்டி விட்டாச்சு. ஏன்னா மேலே டான்ஸ் படுத்து போயிருந்துட்டு. அந்த குழம்பு நல்லா இருக்குது. சரி எப்படி இருக்கும்? காலையில் மணி 6 மணி 6:30 ஆயிடுச்சு. இன்றைக்கி பாப்பாவுக்கு லீவு, தம்பிக்கு மட்டும்தான் காலேஜு. அதனால் இந்த சங்குப்பூவை கொஞ்சம் வெட்டி விட்டோம்னாக்கா இந்த மரம் நல்லா தளைஞ்சு காய் வைக்கும். அந்த அளவுக்கு வரும். இதை வச்சுட்டோம்னா வேர் இது ஃபுல்லாகவே வேர் ஆயிடுச்சு. இதை வெட்டி விட்டுட்டு ஒரு கொஞ்சம் துளி எடுத்து மண்ணில் தான் ஊண்டி விடணும் சங்குப்பூவை. சரி வாங்க நம்ம சமையல் வேலையை பார்க்கலாம். பூ 2 பூருக்கு சாமிக்கு வச்சுட்டு தீபத்தை மலை ஏற்றி விட்டு காலையில் கந்த சஷ்டி கரசம், வேல் மாடல் இதெல்லாம் போட்டு கேட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது. அப்புறம் சனிக்கிழமை பெருமாளுடைய பாடு. ஒரு நாளைக்கு அந்தந்த சாமிக்குடைய பாட்டு போட்டு கேளுங்க, சூப்பராக இருக்கும். என்னம்மா பண்ணுற? வெங்காயம் தக்காளி எல்லாமே முருங்கைக்கீரை சாம்பாருக்கு கட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாமே கட் பண்ணிவிட்டு அப்படியே ரெடி பண்ணிவிட்டு காமிக்கலான்னு உனக்கு கூப்பிடலான்னு பார்த்து அவங்களே நீ எடுத்துட்டியா? தூங்க நல்லா தூக்கமா? ஆனால் பரவாயில்ல. இப்போ நீ ரொம்ப லேட்டாக நேரத்துலேயே எழுந்திரிச்சிட்றேன். 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு கோலம் போட்டு படிக்க ஆரம்பிக்குது பாப்பா. இப்போ சரி இன்னைக்கு லீவுனால பாப்பா எடுத்துகிட்டு இப்போ அவங்க அப்பா வந்துடுவார். பார்த்துட்டு போய் முடிஞ்சு கை காலெலாம் கழுவிட்டு வந்துடுவாங்க. அப்புறம் மேடம் போய் மேலே போய் பூச்செடியெல்லாம் பார்த்துக்குவாங்க. ஓகேவா? சரி இப்போ வாங்க நம்ம வந்து முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி வைக்கலாம் நமக்குலாம் சூப்பராக இருக்குது. உப்பு பருப்பு மாதிரி தான் வைக்கணும் முருங்கைக்கீரை சாம்பார். ரொம்ப காரமாக வச்சோம்னா நல்லா டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்காது. இப்போ வாங்க நான் துவரம் பருப்பு தான் எடுத்துருக்கேன். இது ரேஷன் துவரம் பருப்பு எப்படி இருக்கும் பொடியே இது மாதிரி மைசூர் பருப்பு மாதிரி இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு வந்துடலாம். இதில் கொஞ்சம் ஒரு 2-3 ஸ்பூன் வந்து பாசிப்பருப்பு சேர்த்துக்காங்க. நான் இப்போ பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் மட்டும் துவரம் பருப்பு எடுத்துட்டு மேலே இந்த அளவுக்கு பாசிப்பருப்பு போதும். அப்புறம் 2ஐயும் போட்டோம்னா சூப்பராக இருக்கும். தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு செம்பு தாராளமாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டு 2 பல் பூண்டு, தக்காளி ஒரு 3 சின்ன தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகா, 2 வரமிளகா, வெங்காயம், இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள், வர மாட்டேங்குது மஞ்சத்தூள் அவ்வளோதான். 2 கல் உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 கல் உப்பு, ஏன்னா பொங்கி வராது அதுக்காக. இதில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் சேர்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். இந்த முருங்கைக்கீரை பருப்பு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போட்டு தாளித்து விட்டு கீரையை போட்டு ஒரு கொதி விட்டோம்னா சூப்பரான முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி. இப்போ நம்ம ஒரு 2 விசில் மட்டும்தான், ரொம்ப விசில் விட்டுறக்கூடாது, குழஞ்சிடும். 2 விசில் விட்டுலாம். இந்த பக்கம் நமக்கு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு வருங்க. எப்படி கீரை நல்லா தலை இந்த மாதிரி கீரை எடுத்துக்கிறணும் சாம்பாருக்கு. நல்லா பெரிய கீரைனா பொரியலுக்கு வச்சுட்டு இந்த மாதிரி கீரை தான் சாம்பாருக்கு நல்லாயிருக்கும். இப்போ எல்லாமே உருவி எடுத்துலாம். ரொம்ப அந்த நாரெல்லாம் உருவணும்னு அவசியமெல்லாம் 1க்கு 2 அப்படி உருவினாலே போதும். ரொம்ப அந்த நாரோடு இருந்தாலே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். சத்துமே அந்த நாரில் தான் இருக்குது. இப்போ எல்லாம் உருவிட்டு நம்ம பருப்பு அதுங்களே வெந்துடும். அதுக்கப்புறம் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். இது வந்து முருங்கைக்கீரை பொரியலுக்கு. முருங்கைக்கீரை உருவி எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ பொரியல் கடுகு சேர்த்துட்டு ஒரே 1 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, நல்லா பொரிஞ்சது வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 2மே நல்லா செவக்கட்டும். கடலைப்பருப்பு பொரிஞ்சது வந்து ஒரே ஒரு வெங்காயம், 2-3 வரமிளகா சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம முருங்கைக்கீரை வேறு எதுவுமே இதில் சேர்க்க வேண்டாம்.
இது மட்டும்தான் நல்லா. அதுக்கப்புறம் கீரையை போட்டு விட்டு நல்லா வேக வச்சு தேங்காய் பூ திருவி போட்டால் சூப்பரான முருங்கைக்கீரை பொரியல். சிம்பிளாக இருக்கும், டேஸ்ட் சூப்பர். வாங்க, முருங்கைக்கீரை நல்லா அலசி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். இவ்வளோ முருங்கைக்கீரை போடுறேன்னா எவ்வளோ வருதுன்னு மட்டும் பாருங்கள் மேடம். இப்போ வந்து கீரைக்கு உப்பு சேர்க்கக்கூடாது. நீ அப்பாவே உப்பு போட சொன்னீங்களா, இப்படி போடக்கூடாது. உனக்கு நல்லா சாப்பிடுவீல அதை செஞ்சு வச்சா. இப்போ பாரு, சுருங்கிடும், வத்திரும். அதனால தான் கீரையெல்லாம் வந்து எவ்வளோ கீரை போட்டாலுமே பூரா வதங்கிடும். இப்போ அப்படியேவும் தட்டை போட்டு மூடக்கூடாது, அதை பக்கம் தூக்கி வச்சிடலாம். ஒரு ஆவி வர்ற வரைக்கும் மூடி வைக்கலாம். ஒரு ஆவி வந்துருச்சாக்க அப்புறம் மூடி வைக்கக்கூடாது. இப்போ அப்படியே இந்த பக்கம் மாற்றிட்டு இந்த பக்கம் முருங்கைக்கீரை சாம்பார் வச்சிடலாம். முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த பக்கம் வந்து முருங்கைக்கீரை சாம்பாருக்கு வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துட்டு சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கட்டும். ஒரே ஒரு வரமிளகா, கருவேப்பிலை. இந்த பக்கம் சிம்மில் வச்சு விட்டுருவோம் கீரையை. இந்த பக்கம் நல்லா வந்து பருப்பெல்லாம் வந்துருச்சு. பருப்பு பாருங்கள் எப்படி வந்துருச்சுங்க. பருப்பு இந்த மாதிரி வந்துடும். இது ரொம்ப வடிக்கவெல்லாம் வேண்டாம், இப்படியே கடைஞ்சிடலாம். இதில் கொஞ்சமாக சாம்பார் தூள் போட்டுக்கலாம். நம்மளுடைய யோகா சாம்பார் தூள் கொஞ்சமாக, அதனால் அந்த கரண்டி இதில் வந்து ஒரு கொஞ்சமாக போட்டுக்கிறேன். அந்த மாதிரி போட்டுட்டு இப்போ நல்லா ஒரு கலந்து விட்டுறலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா கலந்து விட்டு இப்போ நம்ம சேர்த்துடலாம். தண்ணி வந்து நம்ம தண்ணி எவ்வளோ வேணுமோ தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து விட்டுறலாம். உப்பு சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போயே வந்து தண்ணி கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன். இப்போயே வந்து நம்ம முருங்கைக்கீரையை சேர்த்துலாம். அந்த கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம். இப்போயே சேர்த்துட்டோம்னாச்சும் நல்லா கொதிச்சு 2 கொதிச்சு வரும்போது நல்லா முருங்கைக்கீரை நல்லா வெந்துடும். நம்ம கொதிச்சதுக்கப்புறம் சேர்க்குறத விட இப்போ சேர்த்துடணும். அவ்வளோதான், சூப்பரான கொதிச்சிருச்சுன்னா இறக்கிற வேண்டியது. மல்லித்தலை சேர்த்து இறக்கிட்டோம்னா முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி. நல்லாயிருக்கும். முருங்கைக்கீரைக்கு இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேருங்க, ஏன்னா அதிகமாக உப்பு சேர்க்கக்கூடாது கீரைக்கு. அவ்வளோதான், முருங்கைக்கீரை நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், அப்புறம் நம்ம தேங்காய் பூ போட்டு இறக்கிடலாம். இந்த பக்கம் வந்து முருங்கைக்கீரை சாம்பார் பாருங்கள் நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்க. ஒரு கொதி வந்துச்சுன்னா நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியது. வாங்க, சாம்பார் ரெடி ஆகிடுச்சு, முருங்கைக்கீரை சாம்பார். இப்போ முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அப்படியே ஒரு கிளறி விட்டுறலாம். இது சூப்பரான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்கீரை பொரியல் வந்து கரண்டி வந்து வச்சுருந்தீங்க. அவ்வளோதான், முருங்கைக்கீரை பொரியலாக ரெடி ஆகிடுச்சு. ஒரு வதக்கி ரொம்ப வந்து ட்ரை ஆக்கக்கூடாது, அந்த தேங்காய் ஸ்மெல் வந்துடும். அவ்வளோதான், போதும், ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கம் வந்து முருங்கைக்கீரை சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக சாம்பார் நல்லா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாட்டு இருந்தாத்தே நல்லாயிருக்கும். கூட்டு மாதிரி செஞ்சோம்னா கொஞ்சம் கெட்டியாக வைக்கணும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான முருங்கைக்கீரை சாம்பார், முருங்கைக்கீரை பொரியல், இந்த சுட சுட சோறு. இங்கே வந்து கத்திரிக்காய் காரக்குழம்புக்கு கொஞ்சம் ஒரு முருங்கைக்காய், ஒரு கத்திரிக்காய் மாடி தோட்டத்துலேருந்து எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் புளி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். சரி, கொஞ்சம் காரக்குழம்பு செய்யலாண்டு இங்கே சாப்பாடு தம்பிக்கு அடைச்சிட்டு இப்போ முருங்கைக்கீரை சாம்பார் வச்சு கொடுத்து விட்டுறலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் படபடன்னு வேலை பார்த்தாச்சு. டைம் ஆயிடுச்சு. அவனுக்கு இன்றைக்கி சனிக்கிழமை காலேஜ் நேரத்தில் வச்சுருவாங்க. இன்னும் பாத்திரம் வேலைக்கு அடுப்புலாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை ஆரம்பிக்கணும். அவ்வளோதான், இன்னும் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாங்களா? பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.